வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கப் கடலை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிராம். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 1/4 கப். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 5-6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு, 2 சின்ன வெங்காயம், 2 வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கடலையை சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கடலைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு ஒரு 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காயெலாம் வறுத்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் இதில் பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நம்ம இது வறுத்தெடுக்கணும். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 8 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடலை நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கடலையை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது கடலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஜாரில் 1 கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காணாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை கறியில் சேர்த்துடலாம். தாளித்ததை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கடலைக்கறி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.